30/6/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 16ஆம் தேதி பௌர்ணமி திதி 6:10 காலை வரை. பிறகு பூராட நட்சத்திரம், நாள் முழுவதும் சுக்கிரனை நட்சத்திரம் தான். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நிகழப் போகிறது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், நாள் முழுவதும் வருது. பூராடம்னாவே போராடணுன்றான். போராடாமல் எதுவுமே கிடைக்கக்கூடாதுங்க. கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அதுக்கு இன்பமே. உட்காந்துருந்து சாப்பிட்றத விட உழைச்சி சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பூராடம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சுக்கிரனுடைய அந்த குரு வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இன்றைக்கி நாள் ஓடிட்டுருக்குதுன்னா எப்படின்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வருதுங்க. அவள் பெண்ணால் யோகன்றாங்க. ஒரு பெண் உங்களுக்கு வந்து அது வந்து தெய்வமாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். வேறு எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. பெண்ணால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாகவும் தெம்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் முடிந்தவரை வாகனங்கள் போகும்போது வரும்போது யார்கிட்டையாவது லிஃப்ட்டு கேட்டு போயிடாதீங்க, இல்லை மற்றவங்களுக்கு லிஃப்ட்டு கொடுத்துடாதீங்க. காரணம் வந்து 4ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கு. நட்சத்திரம் வந்து புராண நட்சத்திரம். இன்றைய நாள் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இலகிய மனசு இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து உதவி பண்ணலாம். வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொருத்தருடைய விஷயத்தில் தலையீடு செய்வதையும் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்னன்னா, காஞ்சி காமாட்சியை வணங்கினால் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசி பலன் பார்த்தீங்களா, மிகவும் நிதானமும் ரொம்ப அமைதியும் கொண்ட நாளாக நீங்கள் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஏன்னா படன்னு பேசிடுவீங்க இன்றைக்கி. காரணம் வந்து செவ்வாய், 7ஆம் இடத்து செவ்வாய் ராசியிலே அமர்ந்ததுனால கடன்னு பேசிடுவீங்க. அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து ஏன் பேசணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரை இன்று மிகவும் நிதானத்தோடும் நினைவோடும் சொல்லுவாங்களே, நான் மறந்துட்டேன், அப்படியே நான் பேசினேன், நான் மறந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற நாள் இன்றைக்கி. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய், செய்யாத குற்றத்துக்கு பழி வாங்கிடுமே, நம்ம தேவையாக எது அப்படின்லாம் வந்து மனசுக்குள்ள தோணும். அதனால் தனிமையாக எதுவுமே யோசிங்க. கூட்டத்தில் போயிட்டு எதுவும் பேசி குழப்பி மற்றவங்க மத்தியில் வந்து மன நிறைவில்லாத மாதிரி ஆயிடாதீங்க. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்பவுமே கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் தனிமையாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த நாள் இந்த நாள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்குங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. காரணம் ரிஷபராசிக்கு போராட நட்சத்திரம் போயிட்டுருக்குது. அதனால் சொல்கிறேன், ராசியாதிபதி சுக்கிரன், போராட நட்சத்திரம் என்ன சுக்கிரனுடைய தான். 8ஆம் இடத்துல சுக்கிரன் நட்சத்திரத்தில் ஓடிட்டுருக்குது. அதனால் மிகவும் கவனத்தோடு இருக்கணுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம்
வெள்ளை, ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்னென்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கினாலே நிம்மதியாக இருக்கும் இன்றைக்கு. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. ஏன்னா மிதுனம்னாவே அறம், பொருள், இன்பம்ன்றாங்க. ஏன்னா இன்ப ராசிங்கிறது மிதுனம்தான். இன்றைக்கி உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஓடிட்டுருக்கிறனால நீங்கள் நினச்சபடி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்க, ஆனால் வாகனம் வாங்குவீங்க. நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழ்க்கையை இன்றைக்கி நீங்கள் அடைவீங்க. நீங்கள் மற்றவங்கள ரொம்ப மதிப்பு வச்சுருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்தால் அவங்க மூலிமா உடனே தூக்கி போட்டுருவீங்க. அது இமிடியேட் ஆக்ஷன்ன்றது மிதுன ராசி. ஏன்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சோகத்தை வச்சுருப்பாங்க. அந்த சோகத்தை நீங்கள் உருவாக்கி விட்றாதீங்க. அந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதனால் மிதுன ராசி பொறுத்தளவு இன்றைய நாள் எதையும் சாதிக்கின்ற சாதனை பண்ணக்கூடிய நாளாக அமையும். இன்று அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 5, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா, ஆஞ்சநேயரை வழிபட்டாலே மிகப்பெரிய யோகத்தை அடைவாங்க. கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்ற ராசியில் பிறந்துக்கிறீங்க. கடகராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்பவுமே வளர்பிறை தேய்பிறை. ஒரு 15 நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 15 நாளைக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அது ஒரு மாயை, நீங்களே ஏற்படுத்திக்கிற விஷயந்தான். ஏன்னா கடகராசியில் பிறந்துட்டவங்க எல்லாமே யோகத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு எதிர்பார்க்காத ஒரு முடிவு. யாருமே எதிர்பார்க்காத சில முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவு சாதகமாக உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் அடிக்கடி மனக்குழப்பங்கள் ஏற்படுத்துகிற மாதிரியே உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றிட்டிங்களா நல்லது. ஏன்னா இன்றைக்கி அந்த நட்சத்திரம் போராட்டத்தில் போயிட்டுருக்குது. பூராட நட்சத்திரம்னு போராடுன்றாங்க. ஏன்னா கடகராசிக்கு யாரும் எதிரிகளை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால அமைதியாக இருந்துட்டீங்களாவே உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஸ்மூத்தாக அமைதியாக போயிடும். இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதின்றாங்க. காரணம் சந்திரனுடைய ராசிங்கிறனால நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி வணங்கினீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ஏன்னா ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்குது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழில் இதுவரையிலும் மந்தமாக போயிட்டு இருந்தது. என்ன தொழில் செஞ்சாலும் கை கூடலையே, என்ன பண்ணலாம், எல்லா யோசனையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. இப்போ நீங்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. ஏன்னா சிம்மராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரே சூரியன் ஒரே சந்திரன் தான், 2 சூரியன் இல்லைங்க. அதனால் நீங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய நாள் இன்றைக்கி. அதே மாதிரி பணம் பொருள் சேர்க்கைங்கிறத சேர்ப்பீங்க. ஆனால் அடுத்தது செகண்ட் பார்த்திங்கன்னா லக்ஸுரியாக செலவு பண்ணி வீணடிச்சிடுவீங்க. இது நடந்துகிட்ருக்கோம். இது காரணம் என்னென்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரம் போராடம்ங்கிறனால நீங்கள் எதிர்பாராத ஒரு செய்தியை நீங்கள் அடைவீங்க, எதிர்பாராத உதவியையும் அடைவீங்க. இன்றைய நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்ல யோகத்தை அடைவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா காஞ்சி காமாட்சியை வணங்கினாவே மிகப்பெரிய யோகத்தை அடைவீங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் நீங்கள் எதிர்பார்ப்பான செய்தி, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மனநிறைவு இல்லையேன்ற ஒரு கவலைகள் தீரும்ன்றாங்க. புத்திரபாக்கியம் இல்லை என்ற கவலைகளுக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குங்க. மன ரீதியில் யாரை பார்த்தாலும் சந்தேகம் வந்துட்டு இருந்தது. இந்த சந்தேகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கி கிடைக்கும். நீங்கள் தெளிவடைஞ்சிடுவீங்க. ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கிற சனிங்கிறது
இந்த ஜாமீன் சாட்சி கையெழுத்து இந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இன்றைக்கி அதை போடாதவரில் உங்களுக்கு நீங்கள் வெற்றி. இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு காலையிலேயே பார்த்திங்கன்னா நரிமுகத்தில் முழிச்சம்பாங்க, எந்திரிக்கும் போது இவன் மூஞ்சியில் முழிச்சான் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நரிமுகத்தில் முழிச்ச மாதிரி தான். ஏன்னா யோகம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான நாளாக அமையும். இன்றைய ராசி இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 8, 9. அனுகூலமான அந்த அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் விஷ்ணு பகவானை வணங்கினாவே உங்கள் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்த்திங்களா, மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு போட்டு ஒரு வெளியில் சொல்லாமா வேண்டாமா அப்படின்ன மாதிரியே இருந்துகிட்ருப்பீங்க. காரணம் என்னென்னா தராசு எந்த பக்கம் போட்டாலும் வந்து ஈக்குவலாக வரமாட்டேங்குதே. ஒரு பக்கம் போனால் இது ப்ராப்ளமாக இருக்குது, அந்த பக்கம் போனால் இது ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரியே வெளியில் போனாலும் மரியாதை இருக்கு இல்லையா, உங்களுக்குள்ளேயே சந்தேகம். ஆனால் உங்களை பொறுத்தளவு மற்றவங்க கொடுக்குற மரியாதைலாம் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நமக்குள்ளே ஏதோ ஒரு வீக்னஸ் இருந்துட்டு அது மாதிரி ஒரு நம்ம வந்து மனநோயை பாதிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்லாம் கூட தோணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே நல்லாவே இருக்குது. உங்கள் சிந்தனைகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சோதனையை கொடுத்துட்ருக்குது. அதனால் என்னென்னா அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள், இன்னொருத்தர் சொல்கிறது கேளுங்க இன்றைக்கி. ஏன்னா துளாராசி பொறுத்தளவு 10ல் குரு அமர்ந்தாவே பதவி அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். அந்த குழப்பத்திலேருந்து வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லவர்களுடைய சேர்க்கை இல்லை அறிவாளிகளுடைய சேர்க்கை என்னன்றதை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிங்க. எல்லாத்துக்கும் ஒரு குரு இருப்பாங்க, அந்த குருவை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து சந்தேகப்படக்கூடாது. சிலரை சந்தேகப்படலாம், சிலரை வந்து அரவணைச்சிக்கணும். அரவணைக்க மாட்டேன்றீங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நாள் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா, துலாம்னு சொல்லுவாங்களே, நீதி தேவதைன்னு சொல்கிறது யார்? சனீஸ்வர பகவான் தான். அவர் தான் நீதி வழங்கக்கூடியவர். அதனால் சனீஸ்வர பகவானை வணங்கினாவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க. இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க தவிர ஆனால் எதுவுமே நல்லா இல்லை. காரணம் என்னென்னா இன்றைக்கி போகிற நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம். உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்முறைகள் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. உங்களை யாரோ வந்து ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றிட்டாங்க, அது வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கீங்க. மனசுக்குள்ளே வந்து ஒரு கவலைகள் இருக்குது. நீங்கள் ரகசியத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க, அந்த ரகசியத்தை வெளிவிட்டால் பிரச்சனை ஆகிடுன்ற ஃபீலிங்கில் இருக்கிறீங்க. இதுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு. முடிஞ்ச வரை ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க, அதை மறந்துடுங்க. என்ன காரணம்னா விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவு 5ல் சனி அமர்ந்து மனசுக்குள்ளே இருக்கிற போராட்டத்தை வந்து உங்களாலேயே தாங்கிக்க முடியலன்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசி என்ன பண்ண போகிறீங்க? அதனால் இன்றைக்கி உங்கள் சொந்த பந்தம், தாய் தகப்பன், குழந்தைங்க இவங்களுக்குள்ள கட்டுப்பாட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். ரொம்ப பொறுமை அவசியம். இந்த திடீர்னு மிலிட்ரி மேன் மாதிரி ஆயிடுறீங்க, அது கொஞ்சம் குறைச்சிக்குங்க. எமோஷன் ஆயிடுறீங்க, அது குறைச்சிக்குங்க. மனுஷனுக்கு கோபம் வர்றது வந்து இயற்கை, ஆனால் அதை வந்து குறைச்சிக்கிறது வந்து தான் மனித தன்மை. அதனால் விருச்சிக ராசி பொறுத்தளவு வந்து யாரையும் வந்து எடை போட்டு பார்க்க வேண்டாம் இன்றைக்கு. ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு வந்து மன ரீதியில் வந்து ஒரு குழப்பமான நாளாக இருக்குதுனால அதனால் சொல்கிறேங்க. இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் வந்து 6, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அது சொல்கிறாங்களே, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து பழனி ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அந்த பழனி ஆண்டவரை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, குருவுடைய ராசியில் பிறந்துக்கிறீங்க. இன்றைக்கி நட்சத்திரமும் தனுசு ராசியிலே பூராட நட்சத்திரத்திலே இன்றைக்கி உங்கள் ராசியும் இருக்குது. ரொம்ப மற்றவங்கள மகிழ்விச்சு மற்றவங்கள்ட்ட வந்து எந்த விதத்துலேயும் கெட்ட பேர் வாங்காத, ரொம்ப தெய்வ கடாட்சம் உள்ள ஒரு நாள் தான் இன்றைக்கி உங்களுக்கு.
தெய்வ சக்தி நல்லாயிருக்கும். நீங்கள் வேண்டிய கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வருவீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு அது இதிலலாம் போய் தலையிட வேண்டாம். தலையிட்டிங்களா ரொம்ப ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாள் தான் வருங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் தலையிட்டிங்களா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுக்கும்போது என்னன்னா சிலது தவறி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சங்கடப்படுவீங்க, எதிராளி சங்கடப்பட போகிறது இல்லை. அதனால் வாக்கு கொடுக்குறத இன்னும் கொஞ்சம் யோசித்து வாக்கு கொடுங்க. அதனால் இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் தட்சணாமூர்த்தியை வழிபட்டால் மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள். மகர ராசி நேயர்களே, இன்றைய ராசி உங்களுக்கு மிகவும் யோகமான நாள். ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்களே, நான் யாரை தேடி போனேன்னு எதிரில் வந்துட்டாங்கன்னு நினைப்போம். நம்ம எதிர்பார்த்தது தேடி வருது. நம்ம யார் எதிர்பார்த்தோமோ அவங்க நம்மளை தேடி வர்றாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது கிடச்சிடுச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய யோகம் தானே. இப்போ நேற்று நடந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் போயிட்டுருக்கு, பூராட நட்சத்திரம், நாள் முழுக்க பூராடம். அப்போது ஐயன செய்யன போகம்ன்றாங்க. நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான குடும்பம், நிம்மதியான மனைவி, மக்கள், எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒரு மேன்மை உள்ள நாளாக இன்றைக்கி அமையுது. ஆனால் கொடுத்த கடன் மட்டும் வரவே இல்லை என்ற ஒரு கவலை இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவாங்களே, பாத்திரம் மறிந்து நம்ம உதவி பண்ணணும். அந்த பாத்திரம் மறிந்து உதவி பண்ணாதனால தான் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த கடன் வரமாட்டேங்குது. நீங்கள் எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. சுறா மீன் மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரிங்க. மகரம்னாவே சுறா. அந்த சுறா மீனுக்கு உள்ள மேட்ரு என்னென்னா, நான் தான் தலைவன் அப்படின்ற ஒரு கோட்பாடு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் அப்படி தான் வாழுவீங்க. ஆனால் கடன் கொடுத்த கடன் மட்டும் திரும்பி வர்றது இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் யோசித்து பண்ணுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்னாளாக அமையும். இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 7, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மஞ்சள். மகர ராசி பொறுத்தளவு இன்றைய நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காளிகாம்பாளை வழிபட்டாலே மன அமைதி உங்களுக்கு தேடி வரும். கும்பராசி நேயர்களே, இன்றைய ராசி உங்களுக்கு மிகவும் அற்புதமான ராசி. எனக்கு காரணம் பார்த்திங்கன்னா, கும்பம் எல்லாத்துக்கும் பயன்படும். இன்றைக்கி உங்களை வச்சு நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க. அது பூர்வ ஜென்ம புண்ணியம். இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறமேன்றது பெரிய சந்தோஷம். இந்த பிறவியில் நாம் செஞ்ச கடமை என்னென்னா, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவே பிறந்திருக்கிறது தான் யோகமே. அடுத்தவங்க துன்புறுத்துறதுக்காக கும்பராசிங்க பிறக்க மாட்டாங்க. ஆனால் தான் பூர்ண கும்பம், கும்பாபிஷேகம் இதெல்லாம் பாருன்றாங்க. போய் ஒரு கும்பாபிஷேகத்தை கோபுரத்தில் இருக்கிற கும்பத்தை பாருன்றாங்க, அதிர்ஷ்டன்றாங்க. அதனால் உங்களை பொறுத்தளவு பார்த்திங்களா, இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை தடைப்பட்டுகிட்டே போகும். நம்ம நினச்சது நடக்கலைன்னு சொன்னால் டென்ஷன் ஆவீங்க. ஆனால் டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக இருந்தீங்களாவே இதில் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு வேறு வருங்க. இன்றைக்கி நம்ம என்ன எடுத்தோமோ அந்த எடுத்த காரியத்தில் மற்றவங்க பாராட்டுதல் பெறணுன்னே அதிக ரிஸ்க் எடுப்பீங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு பெரிய வெற்றி ஏற்படுத்தும். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் கற்பக விநாயகரை வழிபட்டால் இன்று உங்களுக்கு மனநிறைவு, அதிர்ஷ்டம் தேடி வரும். மீனராசி நேயர்களே, இன்றைய ராசி உங்களுக்கு மிகவும் புதுமையை ஏற்படுத்தும். எது பார்த்தாலும் புதுமையாக தோணும். இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா என்ன அமைதியாக இருக்காங்க. இதுவரையிலுமே இருந்த ஒரு சலசலப்பு, சங்கடங்கள், வேதனை எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பூராமே ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு குரு உச்சம் பெற்றிருக்கு, ராசியாதிபதி உச்சம் பெற்றிருக்கனால இன்றைக்கி நட்சத்திரம் வேறு பூராடம், 10ல் சந்திரன். உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன் ஓடிட்டுருக்குதுங்க நட்சத்திரம். தொழில் முறையில் இதுவரையிலும் நீங்கள்
சாதாரணமாக இருந்துட்டு இருந்தவங்க தொழிலதிபர் ஆகணுன்ற ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. மீனராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கடல் கடந்து வியாபாரங்கள் பண்ணக்கூடியது, கடல் கடந்து நல்ல செய்திகள் வரக்கூடியது, இது எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடியது. இன்றைக்கு அது ஒப்பந்தம் பண்ணக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் கூட்டு முயற்சி அப்படிங்கிறது சக்ஸஸ் வெற்றியாக ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பழைய நண்பர்களிடத்தில் இருந்த உறவு முறைகள் வந்து வலுப்பெறுன்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள்லேருந்து உங்களுக்கு வந்து தொல்லைகள் வந்து இன்றைக்கி நீங்கிடுன்னு சொல்கிறது. ஆனால் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்சி வெக்காளி அம்மனை வணங்கினாலே பல சோதனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.